முருகன் பிறந்த ரகசியம். இதுவரை கேள்விப்படாத உண்மை. மின்னலும். இந்த உலகம் முழுக்க இருள் சூழ்ந்திருந்த ஒரு காலம். தேவர்களுக்கு கூட பயம் ஏற்பட்ட ஒரு நேரம். அப்போது சிவபெருமானின் கண்களிலிருந்து வெளிவந்தது சாதாரண தீ அல்ல. அது உலகத்தை காப்பாற்ற வந்த ஒரு சக்தி. அந்த சக்தி தான் முருகன். சூரபத்மன் என்ற அசுரன் தேவர்களை கொடுமைப்படுத்த ஆரம்பித்தான். யாராலும் அவனை வெல்ல முடியவில்லை. ஏனெனில் அவனுக்கு கிடைத்த வரம் சிவனின் மகன் மட்டுமே என்னை அழிக்க முடியும். ஆனால் அந்த நேரத்துல சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். உலகமே நம்பிக்கை இழந்தது. தேவர்களின் கண்ணீரை பார்த்த சிவபெருமான் மெதுவாக கண்களை திறந்தார். அந்த நொடியில் அவரின் 3ஆம் கண்ணிலிருந்து வெளிவந்தது 6 அதிபயங்கர தீப்பொறிகள். அந்த தீ சாதாரண மனிதனால் தாங்க முடியாதது. அக்னி தேவனும் வாயு தேவனும் சேர்ந்து அந்த தீப்பொறிகளை எடுத்துச் சென்றனர். அந்த தீப்பொறிகள் வந்து விழுந்த இடம் சரவண பொய்கை. அங்கு நடந்த அதிசயம் இன்னு வரை உலகை ஆச்சரியப்படுத்துகிறது. 6 தீப்பொறிகளும் 6 அழகான குழந்தைகளாக மாறின. அந்த குழந்தைகளை 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர். பின்னர் பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளையும் அணைத்தார். அடுத்த நொடி அனைவரும் அதிர்ந்தார்கள். 6 குழந்தைகள் ஒரே தெய்வமாக மாறின. 6 முகங்கள், 12 கரங்கள், அளவில்லாத தெய்வீக சக்தி. அவர்தான் அருமுகன், கந்தன், முருகன். முருகன் சாதாரண கடவுள் அல்ல. அவர் இருளை அழிக்க வந்த ஒளி, பயத்தை அழிக்க வந்த துணிவு, தோல்வியை வெல்ல வந்த நம்பிக்கை. அதனால்தான் இன்னும் கோடிக்கணக்கான மக்கள் வேல் முருகா என்று அழைக்கிறாங்க. முருகனின் பிறப்பு ஒரு கதையல்ல. அது இந்த உலகத்துக்கு வந்த தெய்வீக சக்தியின் ஆரம்பம். வேல் முருகன் காப்பாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா முருகன் பக்தர்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ல சொல்லுங்கள். வேல் முருகா